இங்க பாருங்க, இங்கேயும் சோல்ட் அவுட், இங்கேயும் சோல்ட் அவுட், இந்த இடத்துலயும் சோல்ட் அவுட், அந்த ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, இந்த ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, இந்த ப்ராடக்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல, கொஞ்சம் அப்படியே கீழே சுத்தி பாருங்க, இங்க இருக்கிற ப்ராடக்ட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு, எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிற நிலைமையில இருக்கு. நம்ம எப்பவுமே அப்டேட் பண்ணவே சோல்ட் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. நிறைய பேர் வெப்சைட்ல ப்ராடக்ட் எல்லாமே சோல்ட் அவுட்ல இருக்கு, எப்பக்கா ரீஸ்டாக் பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உடனே சோல்ட் அவுட் ஆயிரும், மறுபடியும் நியூ ஸ்டாக் கொண்டு வந்து அப்டேட் பண்ணுவோம், மறுபடியும் சோல்ட் அவுட் ஆயிருங்க. இதை நாங்க ரொட்டீனா நாங்க பண்ணிக்கிட்டே தாங்க இருப்போம். சோ வெப்சைட்ல சோல்ட் அவுட்ல இருக்குங்கிறதுக்காக நாங்க வந்து ப்ராடக்ட் அப்டேட் பண்றது இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க, நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கோம். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்ல அப்டேட் பண்ண உடனே நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை அப்டேட் பண்ணிடுவோம். நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா தான் உடனே நாங்க என்னென்ன ப்ராடக்ட் அப்டேட் பண்றோங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அப்பவே வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியுங்க. சோ மறக்காம நம்ம பேஜையும் நம்ம வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் நான் பயோலையும் கொடுத்துருக்கேன், ஸ்டோரியாவும் போட்டிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை பை பண்றதுக்கு நம்ம வெப்சைட் லிங்க் பயோல கொடுத்துருக்காங்க, பயோலயே நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்க வாட்ஸ்அப்ல வேணாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ்லி ட்ரெண்டி கிட்ஸ்.